அதாவது ஒரே கத்தியில ஒரே உரையில 2 கத்தி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா, இதுல இருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நானே ஆனந்தராஜ் சாருக்கும் ஒரு பொண்டாட்டி. ஒரு உரையில இருக்கிற கத்தி. இன்னொரு கத்திய கொண்டு அதுல என்ன சொருகுலாம், என்ன நடக்கும்ன்றதுதான் இந்த படத்துல இன்னும் காமெடியா சொல்லியிருக்கிறாங்க. நான் நடிச்சதை பத்தி சொல்லும்போது, ஊர்ல விளையாட்டா கிராமத்துல சொல்லுவாங்க. அதாவது ஒருத்தருக்கு 2 பொண்டாட்டி. ஒருத்தி நேரா ஓடி வெளியே போட்டான். இன்னொருத்தி சோத்த போட்டான். இன்னொரு அவனுக்கு திருப்பி ஒருத்தி குழம்பு ஊத்துனா, இன்னொருத்தி சாப்பிடுங்க மாமான்னு பூட்ட வச்சேன். மனுஷன் சாப்பாட்டை பேசணும்ல, பேசியும் போது ஒருத்தி கைய பிடிச்சிட்டான். நான் முதல் பொண்டாட்டி, உனக்கு நான் குழம்பு ஊத்துவேன், நீ குழம்பு மட்டும் தான் திங்கணுங்கிறான். இன்னொருத்தி நான் முதல் பொண்டாட்டி, உனக்கு சோறு போட்டேன், நீ சோறை மட்டும் தான் திங்கணுங்கிறான். இப்ப 2ஐயும் போட்டு எப்படி பேச முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. கடைசியில 2 பேரும் கோவப்பட்டு நாய்க்கு கொண்டு போய் போட்டாங்க. அதனால 2 வச்சுக்கும் போது ஜாக்கிரதையா இருக்கணும். முதல்ல நல்லாத்தான் இருக்கும், போக போக அது கத்தி கழுத்த இருக்குதா என்ன ஏறுகிறது தெரியும்.